ஹாய் கைஸ், இன்றைக்கி மண்டே பாப்பாவோட லஞ்ச் என்ன அப்படின்னா ஐஸ் பிரியாணி. அதில் கேர்டு ஊற்றி நல்லா பசஞ்சு கொடுத்துருக்கேன். பிகாஸ் நேற்று ஃபுல்லாக நான்வெஜ் டோட்டலாக கட் பேக்டீரியாஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து இதுக்கு டம்மிக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடு அண்ட் ஆல்சோ நமக்குமே ரொம்ப ஃப்ரீயான சாப்பாடு. இதில் வந்து கட் பேக்டீரியாஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இதான் பிளான் பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் கிரேவி வந்து சைட் டிஷ்க்கு. ஸ்நாக்ஸுக்கு வந்து நேற்று செஞ்சிருந்த கோதுமை கேக் தான் வச்சுருக்கேன். நான் வீடியோ போடுறேன். இது எப்படி பேனில் ஆயிலும் பட்டரும் ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் மாதிரி ஜீரா வேணால் ஜீரா போடலாம். நான் பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக ஸ்பைஸ் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி போட்டுட்டு அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 2 தக்காளி 10 முந்திரி கொஞ்சமாக கசகசா பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் இந்த பொடிகள் எல்லாம் மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள், அது கூட கொஞ்சம் நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்புறம் மஷ்ரூமு தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கடலை மாவு ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கூட கிடைக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய சேர்க்கக்கூடாது. ஆட் பண்ணி பாருங்கள். மல்லி புதினா தூவி இறக்கிக்கலாம்.